பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில், என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும், புள்ளியும், வரியும் உள்ளவைகளாய் இருக்கக் கண்டேன். அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு சொப்பனத்தில இத பார்க்குறாரு. ஏன் யாக்கோபு இங்க சொப்பனத்தில இத பார்க்குறாரு அப்படின்னா, இதில ஒரு விஷயம் இருக்கு. தன்னுடைய மாமனார் லாபான் யாக்கோப பலமுறை அந்த மருமகனுடைய சம்பளத்தில ஏமாத்துறார். மருமகனுடைய அந்த உழைப்ப ஏமாத்துறார். அந்த உண்மைய ஏமாத்துறார். ஏன்? எதனால ஏமாத்துறாரு? எங்க தன்னுடைய மருமகன் தன்னை விட ஆசீர்வதிக்கப்பட்டுருவானோ, தன்னை விட உயர்த்தப்பட்டுருவானோ, தன்னை விட மேலானவனாக மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாக்கோப ஏமாத்துறார். இது மாதிரி அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில. ஒண்ணு மாமனாரா இருக்கலாம், இல்ல மாமியாரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம். ஆனா இங்க தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, மாமனார் தான் மருமகனை ஏமாத்துறாரு. அதாவது மருமகன் எவ்வளோ உண்மையா தன்னுடைய மாமனாருடைய அந்த வேலையில ஈடுபட்டு உண்மையா உழைக்கிறான். நல்ல ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆனா எங்க நம்மள விட ஆசீர்வாதமா போயிடுவானோ மருமகன் நினைச்சு, இங்க மாமனார் ஏமாத்துறார். இதிலேருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, மனிதன் ஏமாற்றக்கூடியவன். மனிதனிடத்துல உண்மை இருக்காது. அதிகப்படியான மனிதர்களிடத்துல நாம உண்மையை எதிர்பார்க்க முடியாது. சொந்த மாமனாரே இங்க ஏமாற்றுகிறார் இல்லையா? அப்போ ஏமாத்துறவன் மனிதன். ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கோம் இன்னைக்கு ஏசப்பாவ. அப்படியே ஆவிக்குரியவர்கள் போல, அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல, அவருக்காக எதையும் செய்வேங்கிற போல, அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு தெரியும். நம்மள பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால நம்ம ஏமாத்தக்கூடியவர்கள் தான். ஒருத்தர ஒருத்தர் ஏமாத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இங்க காபானும் அததான் செய்றார். மனிதன் எப்பவுமே ஏமாத்துவான். ஒரு வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னா, நம்மள ஏமாத்தி அத தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். தட்டியும் பறிப்பான். அதேபோல ஒரு படிக்கிற இடத்துல நல்ல மதிப்பெண்ண பெற்று உயர்ந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மதிப்பெண்ண குறைவு பண்ணி நம்மள ஏமாற்றுவான். நண்பர்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக நம்மிடத்துல உண்மையா பழகுறது போல ஏமாற்றுவார்கள். ஊழியர்கள் ஆதாயத்திற்காக நம்மை ஏமாற்றுவார்கள். சபை விசுவாசிகள் ஆதாயத்திற்காக நம்மை ஏமாற்றுவார்கள். உற்றார் உறவினர்கள் ஆதாயத்திற்காக நம்மை ஏமாற்றுவார்கள். இதை ஏதாவது உரிமைக்காக நம்மை ஏமாற்றுவார்கள். இப்படி மனிதர்கள் ஏமாற்றுகிறவர்கள் தான் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. நாமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா, அங்க ஆண்டவரு கர்த்தரிடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தூதனை அனுப்பி, "உன்ன உன் மாமனார் ஏமாற்றிட்டு இருக்கான்ப்பா. நீ என்ன பண்ணு? கிளம்பு. போதும். நீ உண்மையா இருந்தது போதும். நீ உத்தமனா இருந்தது போதும். நீ நீதியுடன் இருந்தது போதும். இந்த இடத்த விட்டு கிளம்பு. இதற்கான இடம் உனக்கானது இல்ல. இந்த இடத்த விட்டு கிளம்பு. கிளம்பு நீ முதல்ல இந்த இடத்த விட்டு" அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறார். இன்னொன்னு லாபான்னு ஒரு பிளான் போடுறாரு.
நாம என்ன சொல்றாரு? புள்ளியும், வரியும், கலப்பு நிறமான ஆட்டுக்குட்டிகள்லாம் போட்டுச்சுன்னா, அது உன்னுடைய சம்பளம்ப்பா அப்படின்னு. இதெல்லாம் நமக்கே தெரியும். இது ரொம்ப அரிதான காரியம். அதிகமாலாம் ஆடு வந்து இப்படி குட்டி போடாது. புள்ளியும், வரியுமாவா போட்டுட்ருக்கும் கலப்பு நிறமா? போடாது. அதிகமா என்ன பண்ணும் ஆடு? எப்படி குட்டி போடும்னு நமக்கு தெரியும். அந்த பிளான் பண்ணி லாபான் சொல்றாரு. ஆனா, முந்தின வசனத்தில பார்த்தீங்கன்னா, போட்ட குட்டி எல்லாமே அதுதான். புள்ளியும், வரியும், கலப்புனரும். லாபான் யோசிக்கிறாரு, எப்படி இது நடந்துச்சு? குட்டி கம்மியா போடும், சம்பளமும் கம்மியா கிடைக்கும். அவன் வளர மாட்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். அவன் விருத்தி அடைய மாட்டான்லாம் நெனச்சேன். எப்படி இது நடந்தது? நடக்காதே! நடக்க முடியாதே! அப்படின்னு. நடக்கும், நடக்க முடியும். ஆண்டவரால் முடியும். இது ஒண்ண மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். யார் வேணா, எப்படி வேணா நம்மள ஏமாற்றட்டும். என்ன வேணா பண்ணட்டும். கர்த்தர் நெனச்சா முடியும். இயற்கையே மாற்ற முடியும். ஆடு இப்படி குட்டி போடாது. போடவும் முடியாது. போடுற குட்டியெல்லாம் எப்படி? ஏதாவது ஒண்ணு அரிதா போடலாம். எல்லா குட்டியும் எப்படி இப்படி போடும்? ஆனா, ஆண்டவர் நெனச்சா எல்லாவற்றையும் தலைகீழா மாற்ற முடியும். சவுல தள்ளி தாவீத ராஜாவாக நிறுத்த முடியும். அதே நேரத்தில ஆட்டுக்குட்டிய மேய்ச்சிட்டு இருந்த தாவீத ராஜாவாகவும் எழுப்ப முடியும். அதே நேரத்தில ஒரு எந்த ஒரு அனுசரணையும் இல்லாமல் இருந்த ஒரு எஸ்தர 127 நாட்டுக்கு ராஜாத்தியாய் மாத்த முடியும். எந்த விதத்திலயும், எந்த காரியத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. ஆசீர்வாதம் அவரால தான் வரும். மனிதனால ஒரு நாளும் ஆசீர்வாதத்த கொடுக்க முடியாது. மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வேதனையை கூட்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனையை கூட்டாது. இங்க கிழக்குல இருந்தோ, மேற்குல இருந்தோ, வடக்குல இருந்தோ எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்காமல் இருந்தால் அது நிலை நிற்காது. அது எப்பொழுது நிலை நிற்கும்னா, கர்த்தர் கொடுத்திருந்தால் அது நிலை நிற்கும். அதனால ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்படி இருக்கும்போது, நாம நம்மள பத்தி ஏமாற்றுகிறவர்கள குறித்த எந்த சிந்தனையும் நமக்கு தேவையில்ல. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.